வணக்கம். ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாம். இமேஜின் பண்ணுங்க, உங்க கெமிஸ்ட்ரி லேப்ல 2 டெஸ்ட் டியூப்ஸ் இருக்கு. ஒண்ணுல ஹெக்சேன், இன்னொன்றுல 1 பியூட்டீன். ரெண்டுமே கலர்லெஸ் லிக்விட்ஸ். இப்போ ரெண்டுலயும் நீங்க புரோமின் வாட்டர் ஆட் பண்றீங்க. அது ஒரு ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல இருக்கும். ஆச்சரியமா 1 பியூட்டீன் இருக்கிற டெஸ்ட் டியூப்ல அந்த ரெட்டிஷ் பிரவுன் கலர் உடனே மறைஞ்சிடுத்தோ ஒரு ரியாக்ஷன் நடந்துடுதுன்னு தெரியுது. ஆனா ஹெக்சேன் இருக்கிற டெஸ்ட் டியூப்ல அந்த கலர் அப்படியே தான் இருக்கு, ஒரு மாற்றமும் இல்ல. நீங்க அந்த டெஸ்ட் டியூப் மேல ஒரு யூவி லைட் அடிச்சா மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலர் மாதிரி ரியாக்ஷன் நடக்குது. ஏன் ஏன் இந்த டிஃபரன்ஸ்? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் உள்ள ஆர்வமா போகணும். இது ஒரு சிம்பிள் அப்சர்வேஷன் இல்ல, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட அடிப்படையே இதுல தான் இருக்கு. ஆமா, இது உங்க சிலபஸ்ல யூனிட் 6 ஹேலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹேலோ ஆரீன்ஸ்ல இருந்து மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹேலோ ஆல்கேன்ஸ். இந்த டாபிக் ஏன் ரொம்ப முக்கியம்னா, எக்ஸாம்ல ப்ரிப்பேர் 1 குளோரோபியூட்டேன் ஃப்ரம் 1 பியூட்டனால் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கன்வர்ஷன் கேட்பாங்க. அப்போ எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும், அதை ஏன் சூஸ் பண்றோம்னு புரிஞ்சிருந்தாதான் உங்களால ஃபுல் மார்க்ஸ் வாங்க முடியும். ஸோ லெட்ஸ் அன்பேக் திஸ். ஓகே, அடிப்படையா இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹேலோ ஆல்கேன்ஸை ப்ரிப்பேர் பண்ண நம்மக்கிட்ட 3 பெரிய வழிகள் இருக்கு. அதாவது 3 டிஃப்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ். ஒன்னு ஆல்கேன்ஸ்ல இருந்து, ரெண்டாவது ஆல்கீன்ஸ்ல இருந்து, மூணாவது ஆல்கஹால்ஸ்ல இருந்து. சரியா? சரியா சொன்னீங்க. இது ஒரு ஜிபிஎஸ் மேப் மாதிரி. உங்க டெஸ்டினேஷன் ஒன்னு தான், ஒரு ஸ்பெசிபிக் ஹாலோ ஆல்கேன். ஆனா நீங்க எங்க இருந்து கிளம்புறீங்கன்னு பொறுத்து உங்க ரூட் மாறும். ரூட் 1, உங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு ஆல்கேன்னா நீங்க அதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமை வெளியே எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரு ஹாலோஜனை வைக்கணும். ரூட் 2, உங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு ஆல்கீன்னா நீங்க அதுல இருக்கிற டபுள் பாண்டை உடைச்சு 2 பக்கமும் ஆட்டம்ஸை ஆட் பண்ணணும். ரூட் 3, உங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு ஆல்கஹால்னா நீங்க அதுல இருக்கிற OH குரூப்பை வெளியே எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரு ஹாலோஜனை வைக்கணும். நீங்க சொல்றத பார்த்தா எல்லா ஹாலோ ஆல்கேன்ஸும் ஒரே மாதிரி கிரியேட் பண்றது இல்ல. உங்க ஸ்டார்டிங் மெட்டீரியல் தான் மெத்தட டிசைட் பண்ணுது. இதுதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ற ஒரு சிம்பிள் பாயிண்ட். ஆனா நீங்க ரூட் 1ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஹைட்ரஜனை வெளியே எடுத்துட்டு. அது எவ்ளோ ஈஸி! ஆல்கேன்ஸ்லாம் ரொம்ப ஸ்டேபிள், அன்ரியாக்டிவ்னு படிச்சிருக்கோம்ல, அப்புறம் எப்படி? எக்ஸலன்ட் கொஸ்டின். அது ஈஸி இல்ல. அதுக்கு தான் நமக்கு ஒரு அக்ரெசிவ் அப்ரோச் தேவைப்படுது. அததான் ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் சொல்றோம். வெயிட், ஃப்ரீ ரேடிக்கல். இந்த வார்த்தைய நம்ம ஸ்கின் கேர் ஆட்ஸ்ல, ஹெல்த் ட்ரிங்க்ஸ்ல நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஃபைட்ஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க. கெமிக்கலி அப்படின்னா என்ன? ஏன் அது அவ்வளோ அக்ரெசிவ்? சூப்பர் கொஸ்டின். ஒரு நார்மல் ஆட்டம்ல எலக்ட்ரான்ஸ் எப்பவுமே பேர்ஸா ஜோடி ஜோடியா தான் இருக்கும். அதுதான் ஸ்டேபிள். ஆனா ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் என்பது ஒரு ஆட்டம் அல்லது மாலிக்யூல். அதுகிட்ட ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். ஒரு ஒற்றை எலக்ட்ரான் ஜோடி இல்லாம தனியா இருக்கிறதால அது ரொம்ப அன்ஸ்டேபிள் அண்ட் ஹைலி ரியாக்டிவ். அது தனக்கு ஒரு ஜோடி தேடி பக்கத்துல இருக்கிற எந்த மாலிக்யூல் கூடவாவது ரியாக்ட் பண்ண துடிக்கும். ஒரு ஸ்பீடிங் மோட்டார் சைக்கிள் மாதிரி கண்ட்ரோலே இல்லாம போகும். ஆஹா, இப்ப புரியுது. சோ அந்த மாதிரி ஒரு அன்ஸ்டேபிள் ஃப்ரீ ரேடிக்கலை வச்சு தான் நம்ம ஸ்டேபிளான ஆல்கேனை தாக்குறோம். ஆனா இந்த ஃப்ரீ ரேடிக்கல் எப்படி உருவாக்குறது? இங்க தான் இந்த யூவி லைட் வருதா? எக்ஸாக்ட்லி. நம்ம இன்ட்ரோல சொன்ன மாதிரி ஹெக்சேன் கூட புரோமினை சேர்த்தா ஒன்றும் ஆகாது. ஆனா நீங்க யூவி லைட்டை பாஸ் பண்ணும்போது அந்த லைட் எனர்ஜி Br2 மாலிகுலை, அதாவது பிஆர் பாண்டை நடுவுல பிரேக் பண்ணி 2 புரோமின் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை உருவாக்கும். இப்போ உருவான இந்த புரோமின் ரேடிக்கல் ரொம்ப அக்ரெசிவா போய் ஹெக்சேன் கூட மோதி அதிலிருந்து ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகே, சோ தி யூவி லைட் இஸ் தி ட்ரிகர். இந்த ப்ராசஸ்க்கு ஒரு அனாலஜி கொடுத்தா எப்படி இருக்கும்? நம்ம அனாலஜியில இது த லாங் அண்ட் அன்பிரடிக்டபிள் ரோட். இமேஜின் பண்ணுங்க, ஒரு காரு, அதுதான் நம்ம ஆல்கேன், நல்ல ரோட்ல போயிட்டு இருக்கு. அதுல 6 பேசஞ்சர்ஸ், அதாவது ஹைட்ரோஜன்ஸ் இருக்காங்க. நீங்க வச்ச யூவி லைட் ஒரு ஸ்பீடிங் மோட்டார் சைக்கிளா, யானி ஹாலோஜன் ரேடிக்கலா கிரியேட் பண்ணுது. அந்த மோட்டார் சைக்கிள் கண்ட்ரோல் இல்லாம வந்து கார் மேல கிராஷ் ஆகி ஏதச்சியா ஒரு பேசஞ்சரா, ஒரு ஹைட்ரோஜனா தூக்கிட்டு அவங்க சீட்ல உட்காந்துக்குது. இந்த அனாலஜில அன்பிரடிக்டபிள்னு சொன்னீங்க, ஏன்? பிகாஸ் அந்த ரேடிக்கல் எந்த ஹைட்ரோஜனை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது.
ஹெக்சேன்ல அது ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கிற ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணலாம், அப்போ 1 புரோமோஹெக்சேன் கிடைக்கும். இல்ல செகண்ட் கார்பன்ல இருக்கிற ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணலாம், அப்போ 2 புரோமோஹெக்சேன் கிடைக்கும். ஸோ உங்க ஃபைனல் ப்ராடக்ட் ஒரு சிங்கிள் காம்பவுண்டா இருக்காது, அது ஒரு மிக்ஸ்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஹாலோ ஆல்கேன்ஸ். இதுதான் இந்த மெத்தடோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ். சிந்தசிஸ்க்கு இது சரியான வழி இல்ல. Okay, so if you need one specific pure product for your exam or in an industry, this free radical route is probably not the best choice. அதுல selectivityயே கிடையாது. அப்போ நம்ம லிஸ்ட்ல இருக்கிற செகண்ட் ரூட்க்கு போவோம், ஆல்கீன்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றது. அது எப்படி டிஃபரெண்ட்? ஆல்கேன்ஸோட கதையே வேற. ஆல்கேன்ஸ் வந்து நேச்சுரலி ரியாக்டிவ். அதுக்கு காரணம் அதில் இருக்கிற கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். ஒரு டபுள் பாண்ட்ல ஒன்னு சிக்மா பாண்ட், இன்னொன்னு பை பாண்ட். இந்த பை பாண்டோட எலக்ட்ரான்ஸ் 2 கார்பன் ஆட்டம்ஸ்க்கு வெளியே எக்ஸ்போஸ்டா இருக்கும், ஒரு எலக்ட்ரான் ரிச் ஏரியா மாதிரி. அதனால ஏதாவது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷீஸ் பக்கத்துல வந்தா உடனே அட்ராக்ட் பண்ணி ரியாக்ட் ஆயிடும். சோ அதுக்கு யூவி லைட் மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரிகர் தேவையே இல்ல. அந்த டபுள் பாண்டே ஒரு வெல்கம் சைன் போர்ட் மாதிரி. டெக்ஸ்ட் புக்ஸ்ல இதுக்கு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்றாங்களே, எலக்ட்ரோஃபிலிக் எடிஷன்னு. அதை கொஞ்சம் எளியா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஃபிலிக்னா லவ்விங், ஸோ எலக்ட்ரோஃபிலிக்னா எலக்ட்ரான் லவ்விங். அந்த பை பாண்ட்ல நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதால அது எலக்ட்ரான் லவர்ஸ், அதாவது எலக்ட்ரோஃபைல்ஸை அட்ராக்ட் பண்ணும். நம்ம புரோமீன் Br2 மாலிக்யூல் அந்த டபுள் பாண்ட் பக்கத்துல வரும்போது அது பொலரைஸ் ஆகி ஒரு எலக்ட்ரோஃபைல் மாதிரி ஆக்ட் பண்ணும். உடனே அந்த டபுள் பாண்ட் உடைச்சி 2 கார்பன்லயும் ஒரு புரோமின் ஆட்டம் சேர்ந்துக்கும். ஓகே, இதுக்கு நம்ம ரோட் அனாலஜிய எப்படி பொருத்தலாம்? இது த டீடூர் வயா அ வீக் பிரிட்ஜ். இமேஜின் பண்ணுங்க, உங்க வழியில ஒரு பாலம் இருக்கு, ஆனா அது ரொம்ப வீக். அதுதான் நம்ம டபுள் பாண்ட். நீங்க அந்த பாலத்தை கிராஸ் பண்ண முடியாது. சோ நீங்க ஹாலஜன் Br2 வச்சு அந்த பாலத்தை ரிப்பேர் பண்றீங்க. ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு ஸ்ட்ராங் சிங்கிள் பிரிட்ஜா, அதாவது சிங்கிள் பாண்டா மாறிடுது. ஆனா இப்போ அந்த பிரிட்ஜோட 2 சைட்லயும் ஒரு ஹாலஜன் ஆட்டம் ஒரு பில்லர் மாதிரி சேர்ந்து கொடுது. இது ரொம்ப பிரிடிக்டபிள். கரெக்டா அந்த வீக் பிரிட்ஜ்ல மட்டும்தான் ரிப்பேர் நடக்கும், வேற எங்க வேணாலும் நடக்காது. சோ இது ரொம்ப செலக்டிவ். இங்க மிக்ஸ்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த டபுள் பாண்ட் எங்க இருக்கோ அங்க மட்டும்தான் ரியாக்ஷன் நடக்கும். இது ரியல் வேர்ல்ட்ல எங்காவது யூஸ் ஆகுதா? ஓஎஸ், ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன். நம்ம வீட்ல யூஸ் பண்ற PVC பைப்ஸ், அதோட ஃபுல் ஃபார்ம் பாலிவினைல் குளோரைடு. இது ஒரு பாலிமர். வைனைல் குளோரைடுங்கிற ஒரு ஆல்கீன்ல இருந்து உருவாக்குறது. அந்த வைனைல் குளோரைடை ஒன்னு சேர்த்து லாங் செயின்ஸா மாத்த இந்த அடிஷன் ரியாக்ஷன் மெக்கானிசம் தான் அடிப்படை. இண்டஸ்ட்ரியில லார்ஜ் ஸ்கேல்ல ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அன்வான்டட் பை ப்ராடக்ட்ஸ் மிக்சர்லாம் வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளீன் அண்ட் செலக்டிவ் மெத்தட் தான் தேவை. ஃபேசினேட்டிங். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ரொம்ப ஃபேமஸா இருந்தாலும் இண்டஸ்ட்ரியல் சிந்தசிஸ்க்கு அடிஷன் ரியாக்ஷன்ஸ் தான் கிங் மாதிரி. இப்போ நம்ம 3வது ரூட்டுக்கு வருவோம், ஆல்கஹால்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றது. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி? ஆல்கஹால்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றது தான் இருக்கிறதுலே மோஸ்ட் கண்ட்ரோல்ட் அண்ட் சர்ஜிக்கல் மெத்தட். இங்க நம்ம மாலிகுலோட வேற எந்த CH பாண்டையும் டிஸ்டர்ப் பண்ணாம கரெக்டா அந்த ஹைட்ராக்சில், அதாவது OH குரூப்பை மட்டும் டார்கெட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுவோம். இங்கேயும் ஒரு டெக்னிக்கல் டேர்ம் வருமே, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். இப்போ எலக்ட்ரோஃபைல்னா எலக்ட்ரான் லவர்னு சொன்னீங்க, அப்போ நியூக்ளியோஃபைல்னா என்ன? நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவா சார்ஜ் ஆயிருக்கும். ஸோ நியூக்ளியோஃபைல்னா நியூக்ளியஸ் லவ்விங் ஆர் பாசிட்டிவ் சார்ஜ் லவ்விங். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஸ்பீஷீஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இருந்து அது ஒரு பாசிட்டிவ் சென்டரை தேடி போயிடுச்சுன்னா அது ஒரு நியூக்ளியோஃபைல். நம்ம ரியாக்ஷன்ல Cl- ஆர் Br- அயான்ஸ் தான் நியூக்ளியோஃபைல்ஸ். அவங்க வந்து ஆல்கஹால்ல இருக்கிற COH பாண்ட்ல இருக்கிற கார்பனை அட்டாக் பண்ணி OH குரூப்பை வெளியே அனுப்பிடுவாங்க. ரைட். சோ இதுக்கு நம்ம அனாலஜி த டைரக்ட் ரோட். ஒரு ரோட்ல ஒரு ராங் டைரக்ஷன் மார்க்கர், அதாவது -OH குரூப் வச்சிருக்காங்க. நீங்க வேற எதையும் மாத்தாம கரெக்டா அந்த மார்க்கரை மட்டும் தூக்கிட்டு அதுக்கு பதிலா ஒரு சரியான நியூ ரோட் சைனை, அதாவது ஹாலஜனை வைக்கிறீங்க. ரொம்ப ப்ரிசைஸான வேலை. ஃபார் எக்ஸாம்பிள், 1-பியூட்டனோலோட PCl3 பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு சேர்த்தா ஹீட் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு 1-குளோரோபியூட்டேன் என்கிற ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். இந்த ரியாக்ஷன்ல OH மட்டும்தான் ரீப்ளேஸ் ஆகும்,
வேற எந்த CH பாண்டும் அஃபெக்ட் ஆகாது. நீங்க PCl3ன்னு ஒரு ரியேஜென்ட் சொன்னீங்க. இது மாதிரி ஆல்கஹால்ஸ ஹாலோ ஆல்கேன்ஸா மாத்த வேற ரியேஜென்ட்ஸும் இருக்கா? ஏன் ஒரு கெமிஸ்ட் ஒரு ஸ்பெசிபிக் ரியேஜென்ட்டை சூஸ் பண்ணுவாங்க? எக்ஸலன்ட் கொஸ்டின். இது எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியம். ஆமா, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்னொரு ஃபேமஸ் ரியாக்ஷன் SOCl2, தயோலுல் குளோரைடு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது ஆல்கஹாலோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு ஹாலோ ஆல்கேனோட சேர்த்து SO2 அண்ட் HCl கிடைக்கும். ரெண்டுமே கேஸஸ். ஸோ அவங்க ஈஸியா எஸ்கேப் ஆகிடுவாங்க. உங்க ஃபைனல் ப்ராடக்ட் ரொம்ப பியூரா, வேற எந்த லிக்விட் பை ப்ராடக்ட்ஸும் இல்லாம கிடைக்கும். இது டார்சன்ஸ் ப்ராசஸ்னு சொல்லுவோம், அண்ட் இட்ஸ் கன்சிடர்ட் த பெஸ்ட் மெத்தட் ஃபார் ப்ரிப்பேரிங் குளோரோ ஆல்கேன்ஸ் ஃப்ரம் ஆல்கஹால்ஸ். Oh, wow. So the choice of reagent affects the purity of the final product. Super. வேற ஏதாவது important reagent? ஆமா, இன்னொன்று லூக்கஸ் ரியேஜென்ட். அது ஒன்றும் இல்ல, கான்சென்ட்ரேட்டட் HCl அண்ட் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் Cl2 ஓட ஒரு மிக்சர். இது பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண யூஸ் ஆகும். டெர்ஷரி ஆல்கஹால்ஸோட இது உடனே ரியாக்ட் ஆகும், ஆனா பிரைமரி ஆல்கஹால்ஸோட ரியாக்ட் ஆக ரொம்ப நேரம் ஆகும் அல்லது ஹீட் பண்ணணும். ஸோ உங்ககிட்ட என்ன மாதிரி ஆல்கஹால் இருக்குன்னு பொறுத்து உங்க ரியேஜென்ட் சாய்ஸே மாறும். இப்பதான் தெளிவா புரியுது. இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்ட்ராட்டஜி. உங்ககிட்ட என்ன இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும், எவ்வளவு பியூரா வேணும்னு பொறுத்து தான் நீங்க எந்த வழியில போகணும்னு முடிவு பண்றீங்க. ஓகே, இவ்ளோ நேரம் பேசினதுல இருந்து எக்ஸாம்க்கு தேவையான சில கிளாரிட்டி லைன்ஸ் எடுக்கலாமா? வாட் ஆர் த அப்சல்யூட் மஸ்ட் ரிமெம்பர் பாயிண்ட்ஸ்? கண்டிப்பா. லெட்ஸ் மேக் இட் எக்ஸாம் சேஃப். கிளாரிட்டி லைன் 1. ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஆல்கேன்ஸ்க்கு கண்டிப்பா UV லைட் அல்லது ஹை ஹீட் தேவை. இதுதான் ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ற ட்ரிகர். லைட்டா பார்த்தாலே உங்க மனசுல ஃப்ரீ ரேடிக்கல் வரணும். கிளாரிட்டி லைன் 2. அடிஷன் ஆஃப் ஹாலஜன்ஸ் டு ஆல்கீன்ஸ்க்கு UV லைட் தேவையே இல்ல. அது ரூம் டெம்பரேச்சர்லயே ஸ்பான்டேனியஸா நடக்கும். பிகாஸ் அந்த பை பாண்டே ரொம்ப ரியாக்டிவ். இதுதான் நம்ம இன்ட்ரோல பார்த்த கேள்விக்கு பதில். பியூட்டேன்ல டபுள் பாண்ட் இருந்ததால உடனே ரியாக்ட் ஆச்சு. ஹெக்சேன் ஒரு ஆல்கேன், அதனால UV தேவைப்பட்டுச்சு. அண்ட் கிளாரிட்டி லைன் 3. ஆல்கஹால்ல இருந்து ஹாலோ ஆல்கேன் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒன்லி தி OH குரூப் இஸ் ரீப்ளேஸ்ட். வேற எந்த CH பாண்ட்னு தொடராது கூடாது. உங்க ஆன்சர்ல இது தெளிவா தெரியணும். இதுதான் அந்த மெத்தடோட ஸ்பெஷாலிட்டியே. So what does this all mean for you, the listener? உங்ககிட்ட என்ன ஸ்டார்டிங் மெட்டீரியல் இருக்கோ, ஆல்கேன், ஆல்கீன் or ஆல்கஹால், அதை வச்சு தான் நீங்க மெத்தடை சூஸ் பண்ணணும். அண்ட் உங்க தேவை என்னன்னு பார்க்கணும். ஒரு மிக்ஸ்சர் பரவாயில்லனா ஃப்ரீ ரேடிக்கல் யூஸ் பண்ணலாம். ஆனா ஒரு பியூர் ப்ராடக்ட் வேணும்னா அடிஷன் அல்லது சப்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட். ஓகே, a quick recap பண்ணிடலாம். ஹலோ ஆல்கேன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண 3 மெயின் ரூட்ஸ் இருக்கு. ஆல்கேன்ஸ்ல இருந்து ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன், ஆல்கேன்ஸ்ல இருந்து எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் அண்ட் ஆல்கஹால்ஸ்ல இருந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். நம்ம ரோட் ட்ரிப் அனாலஜியை ஞாபகம் வச்சுக்கோங்க. த லாங் அண்ட் அன்பிரடிக்டபிள் ரோட். ஃப்ரீ ரேடிக்கல் நான்-செலக்டிவ் மிக்ஸ்சர். The detour via bridge, addition, predictable, attacks the double bond. And the direct road, substitution, highly controlled surgical precision. ரியல் வேர்ல்ட்ல PVC ப்ரொடக்ஷன்ல அடிஷன் மெத்தட் யூஸ் பண்றது செலக்டிவிட்டி அண்ட் கண்ட்ரோல் எவ்வளோ முக்கியம்னு காட்டுது. அதே மாதிரி டார்சன்ஸ் ப்ராசஸ்ல SOCl2 யூஸ் பண்றது பியூரிட்டி எவ்வளோ முக்கியம்னு காட்டுது. And most importantly for your exams, the choice of preparation method is determined by what starting material you have and what product you need. Alkane ku free radical, alkene ku addition, alcohol ku substitution. So, we've seen how chemists think strategically to choose the right path. Now, here's a final thought for you to explore on your own. Imagine பண்ணுங்க, நீங்க லேப்ல ஒரு specific haloalkane சொல்லணும்னா 1-chlorobutane ப்ரிப்பேர் பண்ணணும். உங்களுக்கு இப்போ தெரியும் 1-butanolல இருந்து ப்ரிப்பேர் பண்றது தான் பெஸ்ட் மோஸ்ட் செலக்டிவ் மெத்தட். ஆனா ஒரு ப்ராப்ளம், உங்க லேப்ல 1-butanol ஸ்டாக்கே இல்ல. ஆனா உங்ககிட்ட நிறைய பியூட்டேன் கேஸ் இருக்கும். அது பெட்ரோலியம் ரிஃபைனிங்ல இருந்து கிடைச்ச சீப் ஸ்டார்டிங் மெட்டீரியல். நீங்க பியூட்டேன்ல டைரக்டா ஃப்ரீ ரேடிக்கல் குளோரினேஷன் பண்ணலாம். பட் நம்ம பேசின மாதிரி அது 1-chlorobutaneோட சேர்த்து 2-chlorobutaneம் கொடுக்கும். அது ஒரு மெஸ்ஸி மிக்ஸ்சர், பிரிக்கிறது கஷ்டம். சோ ஒரு ரியல் கெமிஸ்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? Would you design a multi-step synthesis? பியூட்டேனை எப்படியாவது வேற ரியாக்ஷன்ஸ் மூலமா 1-butanolா மாத்திட்டு அப்புறம் அந்த செலக்டிவ் டைரக்ட் ரோட் மெத்தடை யூஸ் பண்ணுவீங்களா?
ஒரு ஸ்டெப் அதிகமா ஆனாலும் பியூர் ப்ராடக்ட் கிடைக்கும்ல. திங்க் அபவுட் இட். திஸ் இஸ் த ஹார்ட் ஆஃப் ஆர்கானிக் சிந்தசிஸ்.